ஓம் சக்தி. உலகமெல்லாம் சக்தி நெறி ஓங்க வேண்டும். ஒவ்வொருவர் மனக்குறையும் நீங்க வேண்டும். கோடிக்கணக்கில் பொருளைச் சேர்க்கப்படாத பாடுபடும் மனிதன் அதனைச் சேர்த்துவிட்டு அனுபவிக்கத் தொடங்கும் பொழுது மனநோயையும் உடல் நோயையும் பெற்றுவிடுகிறான். இதன் பயன் என்ன? இதனை விட்டுவிட்டு இன்றைய மானிட ஜாதி வளர வேண்டுமானால் அதற்கு ஒரே வழிதான் உண்டு. புற உலகில் வாழ்வது போல மனிதனாக உலகிலும் மனத்தால் வாழப் பழகிக் கொள்ள வேண்டும். அது எப்படி முடியும்? புற வாழ்க்கை வளம் பெறச் செல்வம் தேவைப்படுவது போல அக வாழ்க்கை வளம் பெற ஒரு குறிக்கோள் வேண்டும். அந்த குறிக்கோளும் ஆன்மீகம் பற்றியதாக இருத்தல் வேண்டும். அப்பொழுதுதான் மனிதனுடைய வாழ்வு முழு தன்மை பெற்றதாக இருக்க முடியும். முழு வாழ்க்கை வாழ வேண்டுமாயின் பொருள் சேர்த்து இந்த உலகில் நன்றாக வாழ்வதுடன் மனத்தின் அமைதியை பெற்றும் வாழ முற்பட வேண்டும். அந்த அமைதியை நாடி எங்கே செல்வது? பொருள் தேடுவது போல் அமைதியை வெளியில் சென்று தேட முடியாது. அவரவர் மனத்தினுள்ளேயேதான் அதனை தேட முடியும். ஆன்மீக வாழ்க்கை வாழ முற்பட்டால்தான் அக அமைதி கிட்டும். நற்சிந்தனை, பிறருக்குத் தீங்கு செய்யாமை, உயிர்களிடத்து அன்பு என்பவற்றுடன் இறையன்பும் கலந்து ஒன்றாகும் பொழுது அது ஆன்மீக வாழ்க்கை எனப்படும். இறையன்பு இல்லாமல் பிற நற்பண்புகளை வளர்த்து கொள்ளக்கூடாதா என்ற கேள்வி தோன்றலாம். என்னதான் ஒருவன் நற்பண்புகளை வளர்த்தாலும் இறையன்பு என்ற அடிப்படை இல்லையானால் அந்த நட்புண்புகள் நிலை பெறமாட்டா. ஆன்மீகத்தில் திளைத்த பெரியோர்கள் அனைவரும் இறையன்பில் மிக அழுத்தமாக நின்றனர். அவர்களுடைய நற்பண்புகளுக்குச் சோதனை வந்த பொழுதெல்லாம் அவர்களுடைய இறையன்பே அவர்களை காப்பாற்றியது என்பதை அறிய முடிகிறது. ஆக்கவும் அழிக்கவும் வல்லமை பெற்றிருந்த இப்பெரியோர்கள் தமக்கு துன்பம் செய்தவர்களை கூட அழிக்காமல் அத்துன்பத்தை பொறுத்து கொண்டு நன்மையை செய்தனர் என்றால் அது எவ்வாறு முடிந்தது? ஆம், அவர்கள் கொண்டிருந்த ஆழமான இறையன்பே அவர்களை ஆன்மீகத்தில் திளைக்கச் செய்ததுடன் பிற உயிர்களிடத்தில் நீங்க அன்பு செய்யுமாறும் செய்தது. இப்பெரியோர்களின் வாழ்வு முழு வாழ்வாகும். ஓம் சக்தி.